அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார். அத்தோடு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் தற்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய அவரை அதிபர் தேர்தலில் தான் முன்மொழிவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்ன, இதில் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பேராசிரியர் திரு கிளாட்சன் ஜேவியர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஜோ பைடன் விலகல் என்பதை இதோட தாக்கமாக அமெரிக்க தேர்தலில் அது என்னவாக இருக்கும்? அவர் முன்மொழியப்பட்ட கமலா ஹாரிஸ் அப்படின்றதும் அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குமா குறைக்குமா? பலரும் எதிர்பார்த்த வகையில தான் இது நடந்திருக்குது. குறிப்பா ஜோ பைடனுடைய விலகல் எதிர்பார்ப்பு ஒன்றா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று அவருடைய வயது மூப்பின் காரணமாகவும், இரண்டாவது இப்பொழுது அவர் இருந்த ஒரு ட்ரம்ப்புக்கு நடந்த அந்த துப்பாக்கி மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடின் காரணமாக அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததாகவும், அதை அடுத்து இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு ஏற்பட்ட கோவிட் வந்ததுனாலையும் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. அப்போ இந்த ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் வேற, 15 நாட்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வேறையா பாக்குறோம். அப்போ இவங்களுடைய குடியரசுக் கட்சிக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் மாறி மாறி வரும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜோ பைடன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக சரியான முடிவு, சிறப்பான முடிவா தான் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா அமெரிக்கர்களே இவங்களுடைய கட்சியில இருந்து நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இவரும் வயது மூப்பு உள்ளவரா இருக்காரு, இவரால் சரியா பேச முடியல, எப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடியவரா இருக்கக்கூடியது, அந்த ஆப்டிக்ஸ் சரியா வரல. ஆப்டிக்ஸ் அப்படின்னா பார்க்கும்போது அந்த காட்சிப்படுத்துதல் சரியா வரல அப்படின்றத நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க. கடைசியா என்ன நடந்திருக்கும்னா, கமலா ஹாரிஸே நேரடியா போய் பேசியிருப்பாங்க அப்படின்றதான் சொல்லப்படுது. அவங்களே நேரா பேசி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த மாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக மாத்திருக்காங்க. இதுல 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். 2 முக்கியமான சர்வேஸ் வந்திருக்கு. ஒண்ணு இந்த எமர்சன் காலேஜ் சர்வே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அமெரிக்க வரலாற்றுல பல்வேறு தேர்தல்களை நல்லா கணிச்சு கொடுத்திருக்கவங்க எமர்சன் சர்வே. இந்த எமர்சன் சர்வே என்ன சொல்லுதுன்னா, கமலா ஹாரிஸுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் 8 புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா 8 புள்ளிகள் மிக அதிகமான ஒரு வித்தியாசம். ஆனா இப்பதானே கமலா ஹாரிஸோட பேர் முன்மொழியப்பட்டிருக்கு, இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இப்ப உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நேர பேசுறது, டிபேட் பண்றது, என்ன செஞ்சா அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். உடனடியா நம்ம சொல்ல முடியாது. ஆனா இருந்த போதிலும் தற்சமயம் பைடனுக்கு இருந்த வெற்றி வாய்ப்போட கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் பல்வேறு நோக்கங்கள் கூறுகிறார். கமலா ஹாரிஸ் முன்மொழிந்திருக்கிறார் ஜோ பைடன். இதுவே இறுதி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அடுத்து என்ன நடைமுறைகள் இருக்கும் இப்ப அவங்க அதிகாரப்பூர்வமா வேட்பாளரா அறிவிக்கப்படுறதுக்கு? இப்போ ஒரு அமெரிக்காவை பொறுத்தவரையில வேட்பாளர் அறிவிப்பு அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்களை தாண்டிதான் வருது. முதலாவது அவங்க எந்த அளவுக்கு ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு. அடுத்தது அவங்களால எத்தனை ஓட்டை ஜெயிக்க முடியும்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய பர்சனாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பிரைமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரைமரி அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சின்ன சின்ன தேர்தல்கள் நடக்கும், அதாவது கட்சி தேர்தல்கள் நடக்கும். அந்த கட்சி தேர்தல்கள்ல யாருக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அவங்கள கட்சி என்ன பண்ணும், இந்த உங்களை நாங்க இப்போ முன்மொழிகிறோம், இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த முன்மொழிதலை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் ஆரம்பிக்கும். ஜோ பைடன் கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் ஏற்கனவே முன்மொழிஞ்சிட்டாங்க, அவரும் ஏத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்குள்ள இறங்குறாரு. ஆனா இந்த ஒரு சில பின்னடைவுகளின் காரணமாக அவர் பின்வாங்கி இருக்கிறாரு. அதனால என்ன நடக்குது, இப்ப புதிய ஒரு சிக்கல். இப்ப இந்த அடுத்த 3-4 மாதங்கள் இருக்கு எலெக்ஷன்ஸ்க்கு. ஆனா இவ்வளவு அமெரிக்கா எலெக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பேலட் பேப்பர்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட்ஸ் உறுதி செஞ்ச உடனே வேட்பாளர்களை உறுதி ஆயிடுச்சுன்னா பேலட் பேப்பர் உடனே பிரிண்டிங்க்கு போயிடும். இப்ப இந்த மாதிரிலாம் அப்புறம் அங்க ஓட்டிங் நம்ம நாட்டுல ஓட்டு நடக்கிற மாதிரி கிடையாது. அங்க கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே ஓட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எப்படி போஸ்டல் ஓட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க ஓட்டிங் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பல்வேறு இடங்கள்ல தெளிவுகள் இருந்தா தான், சரியான கேண்டிடேட்ஸ் இருந்தா தான் அதை பிரிண்ட் பண்றதுக்கு மற்ற வசதிகள் எல்லாம் மற்ற ஏற்பாடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு, ஜோ பைடனுடைய விலகல்னால கமலா ஹாரிஸ்க்கான புது பேலட் பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிப்புக்கு போகணும். அடுத்தது பிரச்சாரம், அதிகமான பிரச்சாரத்தை இது பண்ணும். அடுத்தது இவருக்கு ஜோ பைடன் இந்த தடவை ஏற்கனவே ஸ்டாண்டிங் பிரசிடென்டா இருக்கிறதுனால எதுவும் எதிர்ப்பு கிடையாது. நேரடியா அவருடைய நியமனம் வந்துடும். இப்ப அடுத்து இவங்களுக்கு அப்படி கிடையாது.
இவங்க வைஸ் பிரசிடென்ட். இனி அடுத்தது வந்து நியமனம் வரணும்னா அங்கேயே போட்டிகள் நிறைய இருக்கு. இப்ப ஒரு 3-4 பேரை வந்து அவங்க பரிந்துரைச்சிருக்காங்க போட்டியா வரலாம் அப்படின்னு. இவருக்கு போட்டியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நேரடியா ஜோ பைடனே வந்து என்டார்ஸ் பண்ணிருக்கிறதுனாலையும் கூட இருக்கக்கூடிய மற்றவங்களும் கொஞ்சம் வந்து இதை பரிந்துரைச்சிருக்கிறதுனாலையும் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்கு. பிரைமரிஸ்ன்னு சொல்றாங்க, அப்புறம் காக்யூசஸ் அப்படின்ற ஒரு தேர்தல் முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கும்? இப்போ அதுல ஆதரவை பெறணும் அப்படின்றதுனா கமலா ஹாரிஸ் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரெண்டு பிரைமரிஸும் காக்கஸஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பிரைமரிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ ஒரு மாநிலத்துல இப்ப 2 பேர் போட்டியாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து நேரடி தேர்தல் மாதிரி நடக்கும். அது நடத்து யாருக்கு வந்து ஆதரவு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாக்கு எண்ணிக்கையில் நடத்தலாம், அல்லது இந்த பண எண்ணிக்கையில பணத்தை வந்து யார் அதிகமா டொனேஷன் ரேஸ் பண்றாங்கிறது அதோட முடிஞ்சது. காக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா மிகச்சிறிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க போய் நார்தர்ன் காக்கஸ் சதர்ன் காக்கஸ் அப்படின்னு நடக்கும். எந்த ஏரியாவை பொறுத்து தலைவர்கள் மட்டுமே தீர்மானிக்கிறது அந்த காக்கஸ். அந்த காக்கஸ் அப்படிங்கிறது ஒரு சிறிய குழு ஆய்வு மாதிரி, குழு முடிவு எடுத்து அந்த குழு வந்து முன்மொழி இருக்கு. இதுதான் காக்கஸ். இப்ப இது ரெண்டுக்குமே வந்து பெரிய வித்தியாசம் என்னன்னா ஒரு ஏகோபித்த ஆதரவு பெறுவதற்காக பண்றது பிரைமரிஸ், ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய ஆதரவு பெறுவது காக்கஸ். இப்போ கமலா ஹாரிஸோட அந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸரை வந்து எப்படி பார்ப்பாங்க அமெரிக்க மக்கள்? இப்போ அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா? அதாவது கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்திய வம்சாவளின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. அங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு கருப்பு இன பெண்ணா தான் பார்ப்பாங்க. கருப்பு இன வம்சாவளியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா யார் தந்தையோ அதனுடைய வழித்தோன்றல தான் அது பார்க்கப்படும். அடுத்தது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒபாமாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு கேண்டிடேட். அப்போ ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வராரு அப்படிங்கும் போது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு கருப்பு நிற பெண் அப்படிங்கிறது அமெரிக்க வரலாறுல முதல் முறையா நடக்கக்கூடியது. அப்போ எப்படி நடக்கும்னா இது ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு கம்பத்து நிட்டா கூட ட்ரம்ப்புக்கு அந்த கம்பத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. அவங்க பத்தி நமக்கு கவலை கிடையாது. அதனால அந்த மாதிரி ஏற்கனவே இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா கமலா ஹாரிஸ்க்கு அவங்களுடைய ஓட்டு போடுவாங்க. அடுத்தது வந்து பார்க்க வேண்டியது அமெரிக்காவில மிகப்பெரிய ஆணாதிக்கம் வந்து நிலவுது. ஏன்னா ஆணை தான் அதை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஹிலரி கிளின்டன் நம்ம பார்த்தோம், ஒரு பெண், ஏற்கனவே அதிபராக இருந்தவருடைய ஒரு துணைவியார், அருமையா செயல்பட்டவர்கள், ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவங்க, பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தவங்க, அவங்கள வந்து அமெரிக்கா வந்து ட்ரம்ப்புக்காக நிராகரிச்சு. இப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா இவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கோ, இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை உண்டு பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நம்பிக்கையா இன்னைக்கு இருக்கு அமெரிக்கால. ஓகே, இப்போ மற்றவர்கள் யார் இந்த போட்டியில இருக்கிறாங்க? இப்போ கேவன் நியூசம்னு சொல்றாங்க, பீட் அப்படின்ற ஒருத்தரை சொல்றாங்க. இப்போ அவர்களுக்கான வாய்ப்புன்றது இருக்குமா? அது கமலா ஹாரிஸ்க்கு மேல இருக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாமா? தேவையான ஆதரவு வந்து நான்சி பெலோசி மாதிரி ஆட்கள் வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த அலை வந்து மாறும். இன்னொன்னு இவங்க சிட்டிங் பிரசிடென்டா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இவங்களை பத்தி தெரியும். இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அரசியல் பின்னணியும் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்னு இவங்க சாதாரணமா வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரீம் ஸ்டோரி இவங்களுக்கு இருக்கு. அமெரிக்கன் ட்ரீம் ஸ்டோரி என்னன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து படிச்சு வந்து உழைச்சு முன்னேறி ஒரு பெரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு அமெரிக்கன் ட்ரீம் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி இவங்க கிட்ட இருக்கு. மற்றவங்களுக்கு இந்த கதை இருக்கா இல்லையான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப அமெரிக்காவில வந்து நம்ம ட்ரம்ப்னுடைய வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஜேடி வான்ஸ் எடுத்திருக்காரு. ஜேடி வான்ஸுக்கு அந்த ட்ரீம் ஸ்டோரி இருக்குது. ஒரு ரொம்ப சாதாரண ஏழையான குடும்பத்துல பிறந்து அந்த குடும்பத்துல இருந்து கடுமையான கஷ்டங்களை பட்டு அப்பா அம்மா இல்லாம வளர்ந்து ஒரு பாட்டியால வளர்க்கப்பட்டு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஏல் யூனிவர்சிட்டியில போய் லா படிச்சு ஒரு இந்திய பெண்ணை திருமணம் பண்ணி ஒரு வைஸ் பிரசிடென்ட், அவர் பேர்ல ஒரு சினிமாவை எடுத்திருக்காங்க, ஹில்பில்லி எலிஜின்னு ஒரு படமே இருக்கு அவர் பேர்ல, அவரே கதை எழுதி அந்த படம் எடுத்திருக்காங்க. இப்ப அந்த பார்வை இருக்கு. அப்ப அந்த ட்ரீம் ஸ்டோரி அவங்களுக்கு இருக்கு. இவருக்கும் அந்த ட்ரீம் ஸ்டோரி இருக்கு. இருக்கும்போது ஒரு கடினமான போட்டியா தான் இருக்கும்ன்றது நான் பாக்குறேன். இதுல கமலா ஹாரிஸை ரொம்ப எளிதா நான் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அப்போ
ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றதுக்கும் கமலா ஹாரிஸ் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்றதுக்குமான வித்தியாசமா என்ன விஷயங்கள் பார்க்கப்படுது? நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம். ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரடி ஆணுக்கு ஆண் நிகழ்ந்த ஒரு மோதல் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸையும் வந்து வித்தியாசமான பாலிடிக்ஸ் ரெண்டு பேருக்கும். இங்க வந்து புதுசா நீங்க வந்து கமலா ஹாரிஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களை உதாசீனப்படுத்துவது என்பது ட்ரம்ப்பினுடைய ஒரு 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 கொள்கையாவே வச்சிருந்திருக்காரு. ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல ட்ரம்ப் பெண்களை எப்படி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரியும். இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு பார்வை இருக்கும்போது உதாசீனப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா அந்த அளவுக்கு படுத்தப்படக்கூடாதுன்றதா நாங்க சொல்றோம். அப்படியும் ஆகாது. ஏன்னா இவங்களும் வந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை நிறைய முறை வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்துல அவங்க இஸ்ரேல் பத்தி பேசுனதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள்ல பல்வேறு பிரச்சனைகள்ல நேரடியா தலையிட்டு அதை வெற்றி கண்டு உள்ளதாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அது ட்ரம்ப் ஹாரிஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ட்ரம்ப் பைடனுங்கிறது முடிஞ்சு போன கதை, அதை நம்ம பார்க்க தேவையில்ல. வேற யாராவது ஒரு கேண்டிடேட் இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு தருணத்துல கண்டிப்பா வந்து இவங்க வந்து வெல்லக்கூடிய கேண்டிடேட்டா நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபைனல் क्वेश्चन சார். பட் அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்ட் ரைசிங் அப்படின்றதோட ரோல் என்ன? இப்போ அமெரிக்க தேர்தலில் வந்து ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரம்ப் வந்து முறை அவர் போட்டியிடும் பொழுது யார்கிட்டயுமே வந்து பணத்தை வந்து வாங்கல, சொந்த பணத்திலேயே அந்த இதை ஜெயிச்சாரு. ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து அவரை தேர்தலுக்கான நியமிப்பிலேயே முன்மொழிதலேயே வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த ஃபண்டிங். ஃபண்டிங் அப்படிங்கிறது வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது, என்டாஸ்மெண்ட். ஒரு நிறுவனத்தினுடைய ஆசையும் நமக்கு இருக்கு, ஒரு நிறுவனத்துடைய பின்னணியும் நமக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறது, அந்த பலத்தை காட்டுறதுக்காக தான் அந்த ஃபண்ட் ரைசிங். அப்போ நீங்க எவ்வளவு ரேஸ் பண்றீங்க, யார்கிட்ட ரேஸ் பண்றீங்க, உங்களுடைய கார்பரேட் சப்போர்ட் என்ன அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த ஃபண்ட் ரைசிங்குடைய இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த ஃபண்ட் ரைசிங் யார் எந்த அளவுக்கு அதிகமா பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஃபண்ட் ரைசிங் அந்த அளவுக்கு வந்து நீங்க நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதோடைய முக்கியத்துவம் இது. இணைப்பில் வந்து அமெரிக்க தேர்தல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை, தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிளாட்சன் சேவியர்.